நான் கன்னடம் என்ன சொல்றேன்னு தெரியாது. என்ன சொல்றாங்க? சரி ஏதோ தப்பா சொல்றேன் பார்த்தேன். தம்பி இதோ இருக்கும்படியான பாரத கூத்து விளைஞ்ச இடம். அதான் நீங்க பாரத கூத்து வச்சுக்கிறாங்க. நாளைக்கு நாளைக்கு பாரத கூத்து தான். அதான் இருக்கும்படியான அனைவருடைய பாதங்களுக்கு கோடான கோடி வணக்கம். இதான் நல்ல நேரத்தில் எந்நாட்டுக்கும் ஒன்னாடாக விளங்கும்படியான கட்சிக்குப்பம் சேத்திரத்திலே இதோ பூசாரியாக பணிபுரிந்து காலம் சென்றாரு பெருமாள் உடையார் பூசாரி ஐயா அவர்கள். அவர் கூத்து நடத்தணும். ஆறுவீர் ஐயாவுடைய பெயர் விளங்க மகளாருக்கு குடிங்கள் இதோ எனக்காக வாரி வாங்கியது 100 லட்சமாக பாவித்து ஆண்டவனுடைய அருளை பெற்று இறந்தவருடைய தெய்வமாக இருந்து அந்த 3 பிள்ளைகளுக்கு முறை என்பதும் இல்லாமல் அருளை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பியது. இதான் நல்ல நேரத்தில் கட்சிக்குப்பம் சேத்திரத்திலே இதோ இருக்கும்படியான கதிர்வேல் நாட்டார் கலைகளை கற்றுணர்ந்த நாட்டார். இந்த நாட்டார் இல்ல இன்னொருத்தர் பின்ன ஆண்டான உட்கார்ந்து பேரு அதை வாரி வழங்கியது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து குறித்து வேதம். இதை நல்ல நேரத்தில் இதோ இருக்கும்படியான கட்சிக்குப்பம் சேத்திரத்திலே இதோ நாட்டாராக விளங்கின சங்கர் நாட்டார். சங்கர் நாட்டு எங்க மாமா எனக்கு மாங்காய் பிடிச்சு கொடுத்தாரு. பிச்சா கொடுத்தாரு ஒரு மாத்திய பாத்துக்கிட்டாங்க. அடிச்சு போட்டுருவாங்க. இதோ ஆறுவீர் ஐயா அவர்கள் சங்கர் அண்ணார் அவர்கள் வாரி வாங்கியது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து நல்ல நேரத்தில் இதே ஊரை சேர்ந்த கட்சிக்குப்பம் சேத்திரத்திலே உயர் திருவாளர் ஆறுவீர் ஐயா திருமலை நாட்டார் ஆறுவீர் ஐயா திருமலை என்று சொல்லக்கிற உயர் திருவாளர் ஆறுவீர் ஐயா அவர்கள் எனக்காக 50 நம்முடைய கம்பெனி ஓனர் கேபி பயணிகளுக்காக 50 வாரி வாங்கினார். ஆண்டவனுடைய அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்வேன். அதே இந்த பெருமாள் உடையார் பூசாரி ஐயா காலம் சென்றாரு. அவருடைய பெயர் இறங்க இதோ இந்த ஆளூரை சேர்ந்த சூர்யாவுக்காக கொடுக்கப்பட்டது 20 லட்சமாக பாவிக்கணும். சூர்யா உனக்குடா பையா போய் காந்தி ஆரியாக பணிபுரிந்து வரக்கூடிய காந்தி என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் இதை எனக்காக 50 இதை சூர்யாவுக்காக 50 மாறி வாங்கினார். திருமுருகன் இதோ இருக்கும்படியான கேரளத்தை சேர்ந்த திருமுருகன் நாடக மன்றம் வைத்திருக்கக்கூடிய ஆறுவீர் ஐயா அவர்கள் நடேசன் என்று சொல்லக்கூடிய ஐயா பேரினால் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவிக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் 2 பேர் காசு ஒரு வையாகலாம் 4 பேரும் வந்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் பணம் கொடுத்தது யாருக்கு தெரியல. அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம். இந்த நேரத்துல இப்போது யார பார்க்கணும்? உங்க அண்ணன் பகவான் கொடுத்திருக்காரு. அவர் தான் முன்ன பார்க்கணும். ஏன்னா எங்க அண்ணன் சூதி எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கூட பிறந்தவன் நானு. என்ன பண்ண போறாங்க, அவன் என்ன அடி எடுத்து வைக்கிறாரு, எதுக்கு இந்த அடி எடுத்து வைக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். அதனால பெண்களை அழைத்தது கிடையாது. இன்னைக்கு என்ன காரணம், ஏன் என்ன கூட்டுக்கிறாரு அப்படின்றத கேட்கணும். எங்க அண்ணன் இருந்தால் உங்கள் தங்கை சுபத்ரா தேவி தம்பி சாத்தகை சுமத்திரி சொன்னா வந்துட்டா சொன்னியா நீ நல்லவன் சோறு தான் சாப்பிடுற
நான் சொன்னா சாத்திகை ஏன் நம்ம இழப்பா போட்டா நான் ஓடி போட்டுன்னு சொல்லிட்டான். என்னம்மா அண்ணனோட பொண்டாட்டி அண்ணி இருக்காங்களே, அண்ணனோட பொண்டாட்டி அண்ணனோட மனைவி அண்ணி இருக்காங்களே, சாப்பாடே கொடுக்க மாட்டேங்குது. விடிஞ்சா போதும் 30 இட்லியும் ஒரு அட்டையால 30 இட்லி கொடுப்பாங்க காலையில. அது 4 விதமான சட்னி, தேங்காய் சட்னி, அரடபர் சட்னி அப்படின்னு ஒரு 4 விதமான சட்னி வைப்பாங்க. அதோட பட்டியே கிடக்குது. அத மதியாகனா ஒரு மணி ஆகனா ஒரு 4 கிலோ கோழிக்கறி கோழிக்கறி போட்டு ஐயா வீட்டுல போட்ட மாதிரி போட்டு இது வடமதுரையில 4 கிலோ மட்டும் கவிச்சி செய்ய மாட்டாங்களே, கவிச்சி செய்யறாங்க. பண்டிகரியா சாப்பிடுறோம். ஐயோ நான் போக மாட்டேன் சாப்பிடுறேன். நான் எப்ப கல்யாணம் பண்ணி போனா அங்கே சாப்பிடுறேன். அதனால மதியம் 4 கிலோ கோழிக்கறி, 6 படி அரிசி. 6 கிலோ இல்ல இங்க எங்க 6 கிலோ நம்ம வீட்டுல சொல்றது ஒரு 4 கிலோ கோழிக்கறி 6 படி அடிச்சு போட்டு அடிச்சு வாய் திக்குதுமா பயத்துல கும்பகோணம் மாதிரி கொட்டினாங்க. நானும் அதை சாப்பிட்டு அதோட பட்னி நைட் ஆகனா பொழுதுக. ஆமா நைட் ஆகனா ஒரு தோசை சப்பாத்தி அந்த மாதிரி விதவிதமான சாப்பாடு அப்படிலாம் அன்னி செய்து போறது போது அம்மா பெரிய கிளாஸ்ல ஒரு பாலும் பச்சை நாடா ஒரு வாய் லபக்குன்னு எடுத்து வாயில ஊத்து. அது கொடுத்தாலும் சரிமா நான் அந்த கம்யூனிட்டிக்கு அதை சாப்பிட்டுட்டு அதோட பட்டினியா இருக்கும். அப்புறம் எப்படி நான் எனக்கு கடையத்துல கூட 18 இட்லி சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட்டது எங்க எல்லாம் கேட்டுங்க அம்மா. பச்சை தண்ணி கூட பதில படாத பச்சையா கலக்குறேன்னு சொல்றாங்க எங்க அண்ணன். காலையில ரெட்டையால 30 இட்லி சாப்பிட்ட மாதிரி இல்ல. மதியானம் 3-6 படி அரிசி சோறு வடிச்சு 2-3 கிலோ கோழிக்கறி சிக்கன் கொண்டாந்து நல்லா பிரட்டி அது கூட வச்சு சாப்பிட வச்சாங்க. அது சாப்பிட்ட மாதிரி இல்ல. நைட்டு நல்ல வடமசத்தோட சாப்பாடு நல்லா போட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டேன். அது சாப்பிட்ட மாதிரி இல்ல. அதையும் விட்டு சொல்றாச்சுது. இல்ல ஊரா மேல போய் அடிக்குது. கிளாஸ்ல பாலும் மாமரிய பச்சை நாடாவும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரி இல்ல. தெரியல நைட்டு கூட நான் அண்ணன் ஆச்சான் பாக்குறேன். காரி குத்தா முடிச்சிடும். 3 கிலோ கோழிக்கறி சாப்பிட்டேன் நாட்டார் வீட்டுல நைட்டு. அதான் மாறி வச்சாங்களாம் அம்மா. அது கூட சாப்பிட்ட மாதிரி தெரியலையாமா. இந்த பாரு சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும். அண்ணா எங்க இருக்காரு? அண்ணா உள்ள வாங்குறாரு. இருக்கிறாரு. நான் சொன்னா கொஞ்சம் எல்லாம் பள்ளிய விளக்கு என்ன அதெல்லாம் யாருமா விளக்கு மாதிரி இல்ல. குளிக்க கூடாது. நம்ம அழுக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அதே சம்பளம். சரி பரவாயில்ல. இன்னைக்கு தயந்து முக்கியமான விஷயம் வாங்கிட்ட பேசுறதா இல்லையா நானு. ஆனா வந்து எனக்கு நீ சண்டை வர போகுது. எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இரு பாக்குறேன். என் பொண்டாட்டி அவங்க வந்துட்டேமா போய் அண்ணனை பார்ப்போம். சரி பார்த்து வரேன். நீங்க ஏறியானா காரியத்தை கெடுத்துறாத உள்ள வந்து ஓஹோ அம்மா சுபத்திரா அடாயம் போகுது. ஐயோ எப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனியோ நம்ம வீட்டுக்கு வரத்தில போறதில்ல. அதுக்கு முன்ன வந்தா இது என்ன பண்ணும் கேட்டு கவில சாப்பிடும் கொள்ளும். அதுவா யாரு போடணும் கூட தட்டு போட்டு சாப்பிடும். இப்போ வர இது ஒண்ணும் நம்ம வீட்டுல கைன்னு அன்னைக்கு மறுத்துப்பா. நீ வந்து சாப்பிடாமா? சரி விடு, நீ பெரிய ஆள் ஆயிட்ட. சாப்பிட மாட்டேன் வீடு சாப்பிட்டு ஊருக்கு 4 பொம்பளை இருப்பாள். சாப்பாடு குடுக்குற மாதிரி ஆனா அபிப்பிராயம் இருந்தா குடுக்கணும்னு நினைச்சுட்டா பட்டுனா தண்ணி மட்டும் கொடுத்து மாமா இந்த கை நீ வந்து உக்காரு. நீ என்ன சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. நீ என் கூட கை நினைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஏமாத்தி அனுப்புறது மேல உட்காந்துக்கின்னு என்ன மாமன் போறாரு சாப்பிட சொன்னா கூட நம்ம வீட்டு அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொன்னா சாப்பிட மாட்டாருன்னு சொன்ன பிற்பாடு எந்த கம்ப்ளீட்டுக்குள்ள வருவான் சாப்பிட. அது போல நீ வைகுட்டி அனுப்புறாங்க. அதுக்கு இல்லம்மா மாமா வீட்டுல எல்லாம் சௌகரியமா இருக்கிறாங்களா? என் மருமா அவன் நல்லா இருக்கிறானா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? என்ன மாக்கற ஒழுகுது இன்னைக்கு? அதுக்கு இல்ல இப்ப கூட சூர்யா நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா கொஞ்சம் கேக்குறாங்களே இல்ல வீட்டுல அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்களா இல்ல? அத போல உன் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஒரு யதார்த்தமா கேக்குறத பார்த்தா நீ யதார்த்தமா கேக்குற மாதிரி தெரியல. நீ சூதிக்காரன்றது எனக்கு நல்லா தெரியும். அம்மா என் மருமாவை எனக்கு நீ கேக்குற நீங்க நான் 2ஆம் கட்டம் அம்மா ஏன்னு கேட்டா உயர பூமி இருக்குது ஆகாயம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். பூமி போய் உயரம் இருக்குறான் ஆகாயம் கீழே இருக்குறான். இதுலயே தெரிஞ்சுக்க மாட்டேன். அது கூட உன் சின்ன மாதிரி போய் முழுவாத கேள்விப்பட்டேன். அது எதுக்கு நீ கேக்குற வீட்டுல நடக்குது தெரிஞ்சில்ல தெரிஞ்சாலும் குடிச்சா வாங்கி கொடுக்குற எல்லாம்
உன் வாயை தொடக்கிறேன். என்ன நான் பேசிக்கிறேன் ரெண்டு பேரும்? அவன் என்ன பண்றான் போட்டு? அது அவனுக்கு எனக்கு தனியா இருக்குது அது சமாச்சாரம். நீ உக்காரு. ஓ சரி போ சரி போ. கட்டிட்டு வாங்க, நாங்க உதவ வாங்கி வந்துட போறோம். ஓஹோ அண்ணா அண்ணா பண்ணி மலை புகாரும் அண்ணா எந்த மயாம் ஒன்ன தந்த மறை தங்கையாரும் அண்ணா குண்டால தேவருக்கு நீங்கள் போய்ந்த மாயவாரே வந்தார் குலவியனை என்னை வரவழைத்த விதமருளி அண்ணாளிடமே பள்ளி கொண்ட ஆதிமாயனே ஆதிமாயனே உடன் பிறந்த தங்கை அவளின் சுபத்ரா தேவி ஆமா எழுந்துருமா எழுந்துரு எழுந்துரு